உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மாபெரும் எதிரொலி அறை போன்றது. நீங்கள் எதை அங்கிருந்து வெளிப்படுத்துகிறீர்களோ அதையே பல மடங்காக திருப்பித் தரும். ஒரு நெகிழ்ச்சியான உண்மை சம்பவத்தை கேளுங்கள். ஒரு பெண்மணி கடும் கடன் சுமையிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருந்தார். அவர் எப்போது பார்த்தாலும் என்னிடம் பணமில்லை, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என்ற எதிர்மறை எண்ணங்களையே தனது ஆழ்மனதிற்கு தந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டார். தன்னிடம் இல்லாத ஒன்றை பற்றி புலம்புவதை நிறுத்திவிட்டு தன்னிடம் இருக்கும் மிகச்சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல தொடங்கினார். தனக்கு கிடைக்கும் ஒரு வேளை உணவு, தங்குவதற்கு இருக்கும் ஒரு சிறு இடம் என அனைத்திற்கும் தனது உள்மனதின் குரலாக மனதார நன்றி சொன்னார். ஆச்சரியம் என்னவென்றால், அவருடைய ஆழ்மனதின் சத்தம் பற்றாக்குறை என்பதிலிருந்து நிறைவு என்ற நிலைக்கு மாறியது. சில மாதங்களிலேயே அவருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் எதிர்பாராத வருமானங்களும் வரத் தொடங்கின. அவருடைய நேர்மறை எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்தின் கதவுகளை அவருக்காக திறந்தன. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், எனக்கு இது கிடைக்கவில்லை, வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்று நம்மிடம் இல்லாதவற்றையே மீண்டும் மீண்டும் ஆழ்மனதில் அசை போடுவதுதான். உங்கள் ஆழ்மனதிற்கு இல்லை என்ற வார்த்தை தெரியாது. நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதையே அது அதிகமாக்கும். உங்கள் உணர்வு என்பது ஒரு காந்த அலைவரிசை. நீங்கள் நன்றி என்று சொல்லும் போது அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்தில் இருக்கும் இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களை நோக்கி இழுத்து வரும். உங்கள் உள்மனம் ஒரு மிகச்சிறந்த களம். அங்கு நீங்கள் நன்றி என்ற விதையை போட்டால் அது வளம் என்ற விருட்சமாக வளரும். பயம் அல்லது கவலை வரும்போது என் ஆழ்மனதின் பேராற்றல் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தை ஒரு நம்பிக்கையாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் எதை ஓவியமாக வரைகிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்கால நிஜமாக உருவெடுக்கும். இன்று முதல் ஒரு சிறிய விஷயத்திற்காவது மனதார நன்றி சொல்லி உங்கள் நாளை தொடங்குங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக புது பாதையை காட்டும். வாழ்க வளமுடன்.